சொன்னாங்க 1/2 மணி நேரம் பயமா இல்லையா உனக்கு? செத்துருவோம். ஹலோ கைஸ், பழுதுமலையோட பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் ரீச் ஆகிடணும். இப்போ இங்கேருந்து டாப்புக்கு போகிற வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கைஸ், நம்ம இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ரொம்ப ஸ்லோப் ஆகிடுச்சு. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வழுக்க ஆரம்பிச்சிச்சு. எங்களால் நடக்கக்கூட முடியல. காலில் வந்து ஸ்லிப்பர் போடுறதுனால ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. வெயில் வேறு ரொம்ப அடிக்குதா, அதனால் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் நடந்து போனோம். வெயிலில் நடந்து போகிறதுக்கு அதுக்குமா எங்கள் உடம்புல கொஞ்சம் கூட சத்து இல்லாத ரொம்ப ட்ரைன் ஆகிட்டோம் நாங்கள். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சு போயிருக்கு. அப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காய மாட்டோமான்னு அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. நாங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டே தான் இருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சைடில் கம்பி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு எதுக்குன்னா நீங்கள் நடந்து போகும்போது ஸ்லோப்பாக இருக்கிறதுனால சறுக்கும் ரொம்பவே. நீங்கள் இதை பிடிச்சி நடந்து போனால் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல இது போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயந்தான். இது இருந்தால் தான் கொஞ்சம் மேலே ஏற முடியும். அதேமாரி இறங்குறவங்க பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிருந்தா இறங்குவாங்க. ஏன்னா ரொம்பவே சறுக்க ஆரம்பிக்கும் இறங்கும் போதெல்லாம். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். சுத்தமாக முடியல வேறு. அந்த கம்பியை பிடிச்சி தான் நானே நடந்து போயிட்டு இருந்தேன். என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நான் இன்னும் டாப் கிட்ட ரீச்சே பண்ணல. அது ரீச் பண்ணால் தான் அந்த கடப்பர பாதையே வரும். அதுவே ஒன்றும் வரல. நான் ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு இருந்தேன் இந்த இடத்துலலாம். ஏன்னா வந்து கால் செம்ம வலி வலிச்சது எனக்கு. கல்லுலாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சா, என்னால் நடக்கவே முடியல. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த இடம்லாம் எவ்வளோ மேடாக இருக்குதுன்னு. நீங்கள் நடந்து வரும்போது இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்தே வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த கம்பி இல்லைனா நம்மளால் மேலே ஏற முடியாது. அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது இந்த பிளேஸு. கம்பி போட்டிருக்காங்களே ஏதோ பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். இல்லை கம்பி இல்லைனா ரொம்பவே நம்ம கஷ்டப்படுவோம் இந்த இடத்துலலாம். நம்ம கூட வந்தவங்களாம் கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க கிட்ட போயிட்டு நம்மளும் அவங்களை கூட்டிகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். மேலே போயிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு இறங்கிடலாம். மேலே அண்ணன் தான் நம்ம சாப்பிட்டு வந்துடு. போய் சாப்பிடு. இல்லைண்ணா மேலேண்ணா போடலண்ணா. மேலெல்லாம் போடல, தண்ணி மட்டும். தண்ணி இருக்கு மேலே. 2 கேன் பிடிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தூரம் டாப்புக்கு வந்துட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இந்த வியூவிலலாம் பார்க்கலாம். இந்த வியூவெலாம் பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இருக்க உங்களுக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பருவதமலையோட பாதை எப்படி இருக்குன்னு தான் முக்கால்வாசி காட்டியிருப்பேனே. எந்த ஒரு இடத்தையும் நான் மிஸ் பண்ணல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு. நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. நான் வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல, இந்த இடத்துல இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக வாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் தான். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி கொஞ்சம் தூரம் அளவுக்கு தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் வந்து நீங்கள் தனியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு கால்லாம் மாட்டிக்கிற அளவுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்க. ஓரளவுக்கு நீங்கள் மேலே வந்துட்ட உடனே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மேலே வந்துட்டீங்கனாலே போதும், கடப்பாறை பாதை வந்துடும் உங்களுக்கு. இந்த கடப்பாறை பாதையில் ஏறதான் உங்களுக்கு மிகப்பெரிய சவால். இதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் மேலே ஏறிட்டு கீழே மட்டும் பார்த்துடாதீங்க தயவு செஞ்சு. அந்தளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக இருக்கும். அப்பதான் என்ன
பகவான் கொஞ்சம் பார்த்து வா பகவான். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் ரிஸ்க் எடுத்து தான் வீடியோவே எடுத்தேன். இங்கே நிற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா சில பேருக்கு தெரியாது இந்த மலை எப்படி இருக்குன்னு, அதுக்கோசமே நான் வீடியோ எந்த இடத்துலையும் விடாத எடுத்திருக்கேன். நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடும் கடபாடை நட்டு சின்னதாக சைன் மட்டும் தான் லிங்க் பண்ணியிருப்பாங்க, அதை பிடிச்சி தான் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏறும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஏறுங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலுமே கொஞ்சம் ஏறிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஏற கற்றுக்கோங்க. அவனுக்கு கேமரா வச்சு பார்த்து ஏற சொல்லுவான். கேமரா ஏறா நீ நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வியூலாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்த ரூட்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும், சில இடம்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சில இடம்லாம் கம்பி ரொம்பவே வீக்காக இருக்குது, அதெல்லாம் வந்து சும்மா தான் பேலன்ஸுக்குன்னு வச்சுக்கிறாங்க. அதில் வந்து ஓவராக நீங்கள் வெயிட் கொடுக்காதீங்க, உங்கள் காலில் நீங்கள் வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ப முடியாது, எப்போ வேணால் கீழே விழுந்துடலாம், அந்தளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது. உங்கள் பாடி வெயிட்டை நீங்கள் காலில் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏறுங்க. உண்மையாக சொல்லலாம், இந்த இடம்லாம் ரொம்பவே டஃப்பாக இருக்குது, வெயில் ஓவர் அடிக்குது. இந்த கம்பியை பிடிச்சி ஏறத்துக்கு எங்களால் முடியல, ஏன்னா அந்த கம்பிலாம் ரொம்பவே சூடாக இருந்தது. ஏழுமலா போடா மூஞ்சா காட்டு. நீங்கள் வெயிலில் ஏறுற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டு காலையிலே ஏர்லி மார்னிங்கே வந்துடுற மாதிரி பாருங்கள். அடையாரா ஏழுமலை அண்ணா பயமா இல்லையா உனக்கு? செத்துருவோம். சத்தியமாக சொல்லணும்னா நான்லாம் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் மேலே ஏறினேன். நீ சைடில் காட்டு. சாமி அப்படியே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அங்க டாப்புக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. அந்த டாப்பை பார்த்தாலே இன்னும் பயமா இருக்கு, இன்னும் வேற என்னென்ன வந்து ஏற வேண்டியது இருக்குன்னு. அப்புறம் முக்கியமாக இந்த கம்பியை சொல்லணும், இங்கே கீழே நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே ரிஸ்க்கு, ஏன்னா ரொம்பவே ஆடுது வேறு. இதெல்லாம் நம்பவே முடியாது, கொஞ்சம் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. நம்ம ப்ரோ ஒருத்தர் வராரு, அவர் நடந்து வரும்போது அந்த சவுண்டை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் தூரம் நீங்கள் மேலே ஏறி வந்துட்டு அப்புறமா இந்த இடத்த பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போய் நீங்கள் மேலே ஏறி தான் போக வேண்டியது இருக்கும். எனக்கு செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வந்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல. இப்போது நீங்கள் மேலே ஏறி வந்துட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்கும், இது சின்ன சின்ன படிக்கட்டு தான், இது நீங்கள் ஈஸியாகவே ஏறிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து யாருன்னா வராங்கன்னா கொஞ்சம் வழி விட்டுருங்க தயவு செஞ்சு, ஏன்னா அவங்க ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க, இறங்க முடியாதுதான் அவங்களும் நடந்து விடுவாங்க. அதுவும் இல்லாத இது சின்ன பாதை தான், ஆப்போசிட்லேயும் வருவாங்க, நீங்களும் போகணும், கொஞ்சம் பார்த்து போங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட போதும் கீழே விழுந்துருவீங்க, பாதை ரொம்ப சின்னது தான் இது. இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நானும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா வியூ பாயிண்ட்லாம் நிறையவே இருக்கு, நீங்கள் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம், செம்மையாக இருக்கும் இந்த இடம்லாம். இந்த இடம்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வீடியோவில். அப்படியே நம்ம இங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம், ஆப்போசிட்லேயும் வந்தாங்க, நம்ம அவங்களுக்கும் கொஞ்சம் வழி விட்டு நம்மளும் அவங்க போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துலாம் வந்திருந்தாங்க, அப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்க போர்ட்லாண்ட்லேருந்து வந்திருந்துருந்தாங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அவங்கள காட்டுறேன்.
நீங்கள் மேலே வந்துட்டு அப்புறமா காற்றெல்லாம் ரொம்பவே ஜில்லுன்னு அடிக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கமும் இருப்பார். அவரை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன வழி தான், மலைக்கு கீழே ஒரு ரூட் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த இடமே. சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடம்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வழியாக தான் நீங்கள் மேலே போவீங்க. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நிழலாக தான் இருக்கும். தண்ணி குடிக்கணும் கீழே போய். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்த உடனே இந்த இடத்துல தான் நீங்கள் மேலே ஏறுவீங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 பாறைக்கும் நடுவில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குமே. ஏன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும் இந்த பாறைகள் நடுவில் போகிற இடமே. நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வச்சுவாங்க. ஏன்னா காலமே நடுவில் மாட்டிக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. ரொம்பவே இது சின்ன கேப் தான், ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். நானும் ரொம்ப நேரமாக இந்த ஸ்டெப்பில் தான் ஏறி வந்துட்டு இருக்கேன். ஆனால் வந்த மாதிரி தெரியல. சீக்கிரமாக போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க தான் கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிடலாம். கிட்டத்தட்ட எப்படியும் உங்களுக்கு டாப் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரொம்பவே எல்லாருமே டயர்டாக இருக்காங்க. இந்த மண்டபத்தில் தான் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் பசி எடுக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். தலையில் இடிச்சிக்க போகிறீங்க, கொஞ்சம் பார்த்து போங்க. அன்னதானம் போடுறதுல தான் நம்ம அன்னதானம் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் ஒருத்தர் வந்து அன்னதானம் இப்போ போட மாட்டோம், அதுக்கு நீங்கள் மேலே வந்து 5 நிமிஷம் தானம் பண்ணதுக்கப்புறம் தான் அன்னதானம் போடுவோன்ட்டாங்க. அங்கே போனால் ஜென்ஸ்லாம் டிஷர்ட் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் உட்காரணுன்ட்டாங்க. இங்கே அன்னதானம் யார் போடுறாங்கன்னு அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களால் அன்னதானத்துக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அரிசி அப்புறம் காசு எல்லாமே கொடுத்தாங்க. அது கம்பல்சரின்னு இல்லை, உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பசியோடு வந்து சாப்பிட்ற மாதிரி நாளைக்கு வேறு ஒருத்தவங்க யாருன்னா பசியோடு வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுருந்தாங்க. அப்படியே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குகை ஒன்று இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா சித்தர்களோட ஃபோட்டோவும் அப்புறம் ஒரு அம்மன் சன்னதியுமே இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், அந்த இடமே ரொம்பவே அமைதியாக இருக்கும். குட்டி இடம், அது எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டு சாப்பாடு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். தயிர் சாரமும் கூட ஊறுக்காவுமே தருவாங்க. சாப்பிட்டு நீங்கள் தண்ணிலாம் தேடாதீங்க, கை கழுவும் தண்ணி இருக்காது. நீங்கள் எதனா பேப்பர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை கையை தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியும் ஒரு சின்ன கிளாஸ் தான் தருவாங்க, அதுவும் பாதி தான் தருவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, மேலே தண்ணி கிடைக்கணும்னு வராதிங்க. நம்ம சாப்பிட்டு அப்படியே கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து கோவில் கிட்ட தான் 2 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். சத்தியமாக சொல்கிறேன், மேலே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருக்க ஃபீலே தண்ணி ஃபீல் தான். இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கோவில்லாம் சின்னது தான். அந்த கோபுரத்தை இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். சாமியை பார்க்க போகலான்ட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கிருந்த ஒருத்தர் என்னை வீடியோ எடுக்க வரல. எப்படியும் நான் கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிவன் எவ்வளோ குட்டியாக இருக்காருன்னு. மோஸ்ட்லி இந்த மலை கோவில்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் ரொம்பவே குட்டியாக தான் இருப்பார். நான் நிறைய கோவிலில் பார்த்துருக்கேன். இந்த கோவிலில் மட்டும்தான் சிவனை நீங்களே தொட்டு அபிஷேகம் பண்ண முடியும். அபிஷேகம் பண்ண தண்ணியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கையால் சிவனை பூஜை பண்ணுறது ரொம்பவே ஒரு அழகான விஷயம். அது இந்த கோவிலில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அப்படியே நம்ம வெளியே போகும்போது ஒரு அம்மன் சன்னதியுமே இருக்குது இந்த கோவிலில். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் உள்ள சின்னது தான், ஆனால் நம்ம பட்டு வர கஷ்டமே வேறு. இந்த சிவனை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வந்தால் மட்டும்தான் இவரை பார்க்க முடியும். அப்படியே நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம்.
யூரோப் கண்ட்ரியில் இருக்க போர்ட்லாண்ட்லேருந்து தான் வந்திருந்தாங்க இந்த ஃபாரினர்ஸ்லாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குமே இந்த இடம்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களும் இந்த இடத்துல ட்ரெக் பண்ணி வராங்க எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி. அனதர் கண்ட்ரிலேருந்தே அவங்க வராங்க. நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் தான் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கோவிலெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் விசிட் பண்ணுங்க. அப்படியே நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வரும்போது பார்த்தா வேறு வழியில் வந்திருப்பீங்க. இப்போ போகும்போது பார்த்தா இந்த வழியில் தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஐயோ சுடுதே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. அந்த தகரம்லாம் ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிச்சு. அதுவே எனக்கு பயமாக இருந்தது. நான் இந்த இடத்துல இருந்து இறங்கும் போது நான் ரொம்பவே பயந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அந்த தகரமே சரியில்லை. இதில் வேற குரங்கு வேற குறுக்கில் வந்துச்சா, எனக்கு அதுவே ரொம்ப பயமாயிடுச்சு. அதெல்லாம் பிடிங்கிடுமான்ட்டு கேமராவை. கெடபர பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஏறும்போது வேறு வழியில் இருங்க, இறங்கும் போது வேறு வழியில் இருங்க. ஆனால் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏறும்போது எதுவும் தெரியாது, இறங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு காலெலாம் செம்ம வலி வேறு. என்னால் சுத்தமாகவே நடக்க முடியல. ரொம்பவே டயர்டாகிட்டேன் வேறு. எப்போ தான் கீழே போய் சேருவேன்னு இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து நான் டயர்டாகிட்டேன். எப்படியும் அந்த கம்பியை பிடிச்சிருந்தா நான் தாங்கி நடந்து போனேன் இந்த இடத்துலலாம். ஏன்னா இந்த இடத்துல ரொம்பவே சர்வலாக இருந்துச்சு. நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே வாங்க. இந்த இடத்துல இந்த கம்பி மட்டும் இல்லைனா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். நல்ல வேளை இந்த இடத்துல கம்பி போட்டிருக்காங்க. நான் அப்படியே கீழே போயிட்டு நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி நாங்கள் பருவதமலை அடிவாரம் வந்துட்டோம். மேலே போய் சாமியை பார்த்துட்டு கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். என் காலெலாம் பார்த்தீங்கன்னா செம வலிக்குது. அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. மலையை முடியல, காஞ்சி கருவாடாயிட்டேன். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பருவதமலைக்கு அவனை கூட்டின்னு வந்தேன். இவனால் முடிஞ்ச அளவு என்னை வச்சு செஞ்சுட்டான் சார். கைஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த பருவதமலைக்கு வந்திருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் செக்கிங், அப்புறம் வந்து இந்த கடைலாம் நிறையவே இருந்துச்சு. இந்த வாட்டி ஒரு கடையும் இல்லை. போலீஸ் வந்து டைட்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதில் டைமிங் தான் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clockலேருந்து மதியம் வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் தான் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 1000 பீப்புள்ஸ் ஒன்லி தான் அலோவ் பண்ணுறாங்க. 200 பீப்புள்ஸ் அதிலே வந்து லோக்கல் பீப்புளாக திருவண்ணாமலையில் இருக்கவங்களை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மீதி 800 பீப்புள் வந்து அனதர் டிஸ்ட்ரிக்ட் தான். அவங்க யார் வேணால் வரலாம். ஆனால் வந்து ஒரு கவுண்ட் 1000 அதை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது வாட்டர் பாட்டில்லாம் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துன்னு போங்க. மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாட்டிலில் கூட எடுத்துன்னு வரலாம். இங்கே பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் பிஸ்கெட் எதனா பிளாஸ்டிக் கவரில் தான் வரும். அது எடுத்துன்னு வந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை ரிட்டன் நீங்கள் கீழே எடுத்துன்னு வந்து கொடுத்தா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வரும்போது எல்லாம் ப்ரிப்பேர்டாக வாங்க. சாப்பாடெலாம் வந்து மேலே இருக்கும்னு நினச்சி வராதிங்க. எனி டைமும் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் எல்லாமே வந்து எடுத்துன்னு வர மாதிரி பாருங்கள். கைஸ் நம்ம பருவதமலை சீரீஸை இதோட எண்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பருவதமலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்ன திங்ஸ் எடுத்துன்னு வரணுன்ட்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.